வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னோட பார்க்க வரணும் பார்த்திங்கன்னா, ரெக்டிஃபயர்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஆர்ஆர் யூனிட்னு சொல்லுவாங்க. ஆட்டோவிலலாம் பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு அதுதான் பேட்ரி சார்ஜ் ஆகலைன்னா அந்த தான் போயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அது எதுக்கு, அது எங்கே இருக்கும், எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா காட்டுறேன். இப்போ ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் யூனிட் எங்கே இருக்குதுன்னு காட்டுற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு ஆட்டோலையும் பார்த்திங்கன்னா இப்போ BS6 ஆட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் தனியாக வச்சுருப்பாங்க. அது என்னென்னு நான் இங்கே போடுறேன் பார்த்துங்க. பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஆட்டோலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா BS6 ஆட்டோவில் தனியாக இருக்கா. BS4 ஆட்டோ இப்போ என்னோடய ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் கூலிங் ஃபேன் இருக்குல்ல, அந்த இடத்துலையே இருக்கும். அங்கே வச்சுருக்காங்க ரெக்டிஃபயர் யூனிட். அதனால் வந்து இதில் வந்து பார்க்க முடியாது. அந்த கூலிங் ஃபேனோட கவரை கைட்டினா தான் முடியும். அது எங்கே இருக்குன்னு காட்டுற பாருங்க. அப்படின்னா ரெக்டிஃபயர் யூனிட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இருக்கும் ரெக்டிஃபயர் யூனிட். அதை வந்து இந்த கூலிங் கவரை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ரெக்டிஃபயர்ன்றது. அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரிக்கு போகுது. இதுதான் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. இது உள்ளே இருக்கும். மற்ற BS6 ஆட்டோலாம் தனியாக இருக்கும். பழைய ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள ஆட்டோவில் வந்து இங்கே இருக்குது. நான் இது தனியாக தான் எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். அது ஆர்ஆர் யூனிட் தான். என்னென்னா நம்ம செல்ஃப், அதாவது இன்ஜினில் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. தெளிவாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினில் வந்து காயில் இருக்கும். அந்த காயிலேருந்து தான் பார்த்திங்கன்னா கரண்ட் சப்ளை, அதாவது கரண்ட் வந்து ஏசி வோல்டேஜாக வரும். அந்த ஏசி வோல்டேஜை வந்து 12 வோல்ட் டிசியாக மாற்றுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. அது வந்து வர்ற 140 வோல்டேஜ் 150 வோல்டேஜ் வரும் அந்த காயிலேருந்து. அந்த கூலிங் ஃபேன்ட்டாக இருக்கும் அந்த காயிலேருந்து 140 வோல்டேஜ் இது ஏசி வருதுன்னா அது வந்து 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆட்டோவில் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா டிசி தான். அதாவது 12 வோல்ட்டில் டிசியில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஹெட்லைட்டு ஹார்ன் எல்லாம் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா சில இப்போ பஸ்ஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 24 வோல்டேஜில் வந்து அங்கே ரெக்டிஃபயர் இருக்கும். அது வந்து 24 வோல்டேஜ் தான் அந்த பஸ்ஸுக்கு போகிறது. அந்தமாரி அது சார்ஜ் பண்ணிவிடும். இதுதான் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர், ரெகுலேட்டர் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ஆர் யூனிட்டுமாங்க.